கைஸ் உங்களுக்காக தேடி இன்னைக்கு இசாக்கே அட்வென்ச்சர் அனிமே தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா காமெடி, அட்வென்ச்சர்ஸ், இசாக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அனிமே பார்த்தீங்கன்னா அனிமேல பார்த்தீங்கன்னா நிறைய ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேற உலகத்துக்கு சமன் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஸ்கில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பவர் மாதிரி கொடுக்குறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பவர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட்டான ஸ்கில்ஸ் தான் அங்க கெடைக்குது. கடைசில அந்த வேர்ல்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு எப்படி சர்வை ஆகுறான். அப்புறம் வந்து அவனோட ஜர்னி எப்படி இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு டேஞ்சரஸான ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அடையறதுக்கு நெறைய நெறைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செமைய சண்ட ஆகும். அந்த ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸஸ்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய பிரான்ச்சா பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே அடி வைக்கும்போது நம்ம ஹீரோ அவங்களெல்லாம் ஒற்றுமையாக்கி, அப்பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, தனியா அட்வென்ச்சர் பண்ணி, அப்படியே பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி அப்படியே வந்து அவனுக்கு அட்வென்ச்சர் பண்ண தான் பிடிக்கும். அனிமே ஃபுல்லாவா பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சரா தான் அடக்கி வச்சிருப்பாங்க. அதனால அனிமே பார்த்தீங்கன்னா, தங்க சக்கரம் மாரி ரொம்பவே சூப்பரா வந்து மூவ் ஆகும். எந்த எபிசோட்லயும் பார்த்தீங்கன்னா, லேக் ஆகாம அப்படியே அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, காமெடி நெறைய நெறைய சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம IMDbலேருந்து ரேட்டிங் வந்து 10 ஆஃப் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க போய் பார்க்கலாம்னா, Netflix, Crunchyroll அங்க போய் பார்க்கலாம். இங்கிலீஷ்ல தான் அவைலபிளா இருக்கு. தமிழ்ல இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இல்ல. ஐசாக்கே அனிமேன்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா, அனிமேஷன்ஸ், லவ்ஸ், அப்புறம் காமெடி எல்லாமே வந்து பஞ்சமே இருக்காது. அனிமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால ஒன் டைம் வாட்சபிள் தான். சீசன் 1 வர நான் பார்த்துருந்தேன். சீசன் 2 வந்து வந்திருக்கான்னு தெரியல. அதனால சீசன் 1 ட்ரை பண்ணி பாருங்க. இங்கிலீஷ்ல தான் இருக்கு. தமிழ்ல இன்னும் இந்த அனிமே ரிலீஸ் ஆவல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அனிமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த அனிமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறக்கு இனிமே தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறக்கு போன வீடியோக்கு வந்து நெறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு அனிமே வந்து புதுசா போட சொன்னாரு. நான் அத அடுத்த வீடியோல பேசுறேன். கண்டிப்பா பேசாம இருக்க மாட்டேன். அப்புறக்கு இந்த அனிமே பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில ஒரு டேஞ்சர் ஸ்கில்ஸ் வச்சிருப்பேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்கில்ஸ எடுத்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து அந்த கிளாஸ்லயே ஒருத்தன் இருப்பான். அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே செமையான ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸ்டார்ட்டிங் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஃபைட்டிங் சீன்ஸு அப்படிலாம் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காடஸ் மாரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, சமன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வேற வேர்ல்டுல நம்ம ஹீரோக்கு வந்து ஆவாத ஸ்கில்ஸ் தான் கிடைச்சிருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல ஸ்கில்ஸ்லாம் வந்து எடுத்துருவாங்க. அந்த ஆவாத ஸ்கில்ஸே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் பண்ணி, லெவல் பண்ணி, நல்லா ட்ரெயின் பண்ணி, அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாரி தாங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, வேற வேர்ல்டுல வந்து சமன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அங்க வாழ்றது, எப்படி வந்து பொழைக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. மத்த ஸ்டூடண்ட்ஸுக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட பவர்ஸ வந்து எப்படி வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எல்லா மான்ஸ்டர்ஸையும் ஹண்ட் பண்றது, அதெல்லாம் வந்து பேசிக்கா தெரிஞ்சு, அவனுக்கு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு காடு மாரி இருக்கக்கூடிய ஏரியாலயே பார்த்தீங்கன்னா, லக்ஸூரியான ஒரு இடத்த வந்து உருவாக்குவாங்க. அவனுக்கு ஏத்த மாரி அந்த இடத்த உருவாக்கி, அங்கேயே வந்து லிவ் பண்ற மாரி அவன் வந்து காட்டுவான். அப்பிறகு அவன் கிளாஸ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் அந்த ஏரியாவுக்கு வந்து கூட்டிட்டு வருவான். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மெய்மறந்து பார்ப்பாங்க. என்னடா இவன் இவ்ளோ அமைதியா இருந்தான் கிளாஸ்ல. இவன்ட்ட இவ்ளோ ஸ்கில்ஸ்லாம் இல்ல. இவன் எப்படிடா இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். இந்த கிளாஸுக்கு ஒரு லீடர் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த லீடர் வந்து இங்க இருப்பாங்க. அந்த லீடர்ட்ட தான் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஸ்கில்ஸ் பவர் இருக்காங்க. அந்த பவர ஒருத்தன் அபகரிக்கிறதுக்காண்டி எல்லாரையும் வந்து அந்த கிளாஸ்ல இருக்கவங்கள கொன்னுகிட்டே இருப்பான். அதெல்லாம் வந்து யாருன்னு காணிக்கும்போது, அந்த கடைசி அந்த சீசன் 1 எண்டிங்ல பார்த்தீங்கன்னா, அந்த சீன் எபிசோட்ஸ் எல்லாம் கொண்டு போம்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டச்சிங்கா, சூப்பரா எங்கேயும் எங்கேஜ் ஆவாம, போர் அடிக்காம அனிமே ரொம்பவே சூப்பரா தான் போச்சு. அதனால இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இருக்கவங்க பாருங்க. அப்புறகு தமிழ்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த அனிமே இன்னும் தமிழ்ல வரல. தமிழ்ல வருமான்னு எனக்கு தெரியாது. அதனால இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்குலாம் பெரிய இங்கிலீஷ் தெரிஞ்சு தான் பார்க்கணும் இல்ல. சாதா இங்கிலீஷ் தெரிஞ்சாலே இந்த அனிமைய பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். மெயினா வந்து சப்டைட்டில் வச்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்புறக்கு இந்த அனிமே பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னு சொல்லி தரேன். அந்த அனிமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் சவுண்ட்ல அப்புறக்கு அது வந்து நல்ல ஒரு ஹெச்டி குவாலிட்டில ஒரு எபிசோட் பார்த்தாலும், ஃபுல் குவான்டிட்டில வச்சு பாருங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அனிமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். லோ குவாலிட்டில பார்க்கண்டாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அ ஒரு நாளுக்கு ஒரு எபிசோட் வச்சு பார்த்தாலும் போதும். ஏன்னா நெறைய பேர்ட்ட வந்து டேட்டா, எம்பி அதெல்லாம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு எபிசோட் வந்து ஒரு நல்ல குவான்டிட்டில பார்த்து முடிங்க. ஒரே நாள்ல ஒரு சீசன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நான் டெய்லியும்
ஒரு ஒரு அனிமே போட்டுட்டு தான் இருப்பேன். அதுக்காண்டி நீங்க டெய்லியும் ஒரு அனிமே முடிக்கணும் அப்படின்னு நான் வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்க வந்து அந்த அனிமே முடிச்சுட்டு கூட நான் அடுத்த வீடியோ போட்டிருப்பேன்ல அடுத்த அனிமே. அந்த அனிமே அப்படியே வரிசையா பார்த்துக்கிட்டே வரலாம். அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னு சொல்லணும்னா, என்னாலுமே டெய்லியும் அந்த அனிமே போட முடியுமான்னு தெரியாது. ஏன்னா வந்து நானுமே அனிமே பார்த்து முடிச்சுக்கிட்டு தான் வீடியோவா வந்து கன்வெர்ட் பண்ணி போட மாரி இருக்கும். அதனால நானுமே இடையில இடையில பிரேக் எடுப்பேன். அதனால நீங்களும் பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஒரு ஒரு அனிமே முடிக்காம, கொஞ்சம் கொஞ்சம் எபிசோடா பொறுமையா பாருங்க. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா, இசாக்கை அனிமே. லவ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஓரளவு ஒன் சைடா லவ் போவும். அப்புறம் வந்து காமெடி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆனா எனக்கு காமெடி கொஞ்சம் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஃபைட்டிங் சீன்ஸ் அப்புறம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அத சொல்ல மறந்துட்டேன். கடைசில நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒருத்தன் வந்து லீடரோட பவர வந்து அப்சர்வ் பண்றதுக்கு எல்லாரும் கொண்டுட்டு வருவானு. அது யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும்போது, நீங்களே வந்து அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. அப்படிதான் இருக்கும் அந்த கேரக்டரு. "என்னடா இவனா இப்படி பண்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோண ஆரம்பிச்ச மாரி அந்த கேரக்டர வந்து செதுக்கியிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எபிசோட்லயும் அவன் தான் கொன்னான், இவன் தான் கொன்னான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா லாஸ்ட்ல வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து அந்த பவர் வந்து அடைஞ்சு, எல்லாரையும் கண்ட்ரோல்ல எடுத்து, அப்படியே வந்து இந்த இதில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய கேரக்டரா இருப்பான். அதனால மஸ்ட் பாருங்க. சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வழியா வரும். டாட்டா, பை பை. அடுத்த ஒரு சூப்பரான அனிமேல உங்கள வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.